முதல்ல நீங்க சொல்லுங்கக்கா. உங்க மரணத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க மரணத்தோட உண்மை எனக்கு தெரியணும். எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன ஆச்சுக்கா உங்களுக்கு? பதில் சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்கக்கா. என்னோட மரணம் ராதா இல்ல. ராதா நீ திரும்ப கூடாது. ராதா நீ அந்த வெளிச்சத்தை பார்க்க கூடாது. ராதா நீ அங்க போக வேண்டிய நேரம் வரல. ராதா நீ உலகத்தை விட்டு போக கூடாது. ராதா அந்த இடத்தை பார்க்காத. ராதா ப்ளீஸ் நில்லு நில்லு. ராதா ராதா நீ சாக கூடாது. ராதா சொல்றத கேளு. கொஞ்சம் நில்லு. ராதா போகாத. நில்லு. ராதா ராதா நான் பேசுறது கேக்குதா? ராதா நான் சொல்றத கேளு. ஒருவேளை அவ ஆபத்துல இருந்திருந்தா யாருக்கு வேணாலும் கால் பண்ணிருக்கலாம்ல. ஏன் குஷிக்கும் எனக்கும் மட்டும்? அதுக்கப்புறம் குஷி என்கிட்ட வந்து ராதாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீலிங் வருதா, அதனால நான் போய் அவளை தேடணும்னு கன்வின்ஸ் பண்றாளா? இதெல்லாம் குஷியும் ராதாவும் சேர்ந்து போடுற ராமா என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு, ஆபீஸ்க்கு திரும்ப கூட்டு போறதுக்கு. இல்ல மோகன், இல்ல. ராதா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. அவளால இப்படி பண்ண முடியாது. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அம்மா, ராதாவால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நாம தான் பார்த்தோம்ல கல்யாணத்தப்ப அவ என்ன பண்ணான்னு. அவ நினைச்சது சாதிக்கிறதுக்காக அவ எந்த அளவுக்கு வேணா கீழே போவா. நான் தான் சொல்றல, அவ இப்ப இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு பக்கத்துல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம இதோ இங்க குஷி இருக்கால, அவ இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ எங்கேயோ உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சரி மோகன், நான் ஒத்துக்கிறேன். ராதா நல்லாவே இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி ராதாவும் குஷியும் சேர்ந்துதான் ஏதோ டிராமா பண்றாங்க. அப்படியே வச்சுக்குவோம். நீ சொல்ற மாதிரி இது ராதாவோட சூழ்ச்சியினை கூட எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாரு மோகன், பிளீஸ், எங்க எல்லாருக்காகவும் தயவு செஞ்சு ராதா எங்க இருக்கான்னு போய் தேடி பாரு மோகன், ப்ளீஸ். இல்ல இல்ல இல்லம்மா, ப்ளீஸ், என்னால இதெல்லாம் முடியாது. எனக்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ராதாவோட போனை எப்பவுமே அவ ஃபுல் சார்ஜ்ல தானே போட்டு வச்சிருப்பா. அவ எப்பவும் குஷி கிட்ட பேசணும்னு நினைப்பால. என்ன அவ குஷியோட அம்மா இல்ல? இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்டான அம்மா இல்ல அவ? இப்ப திடீர்னு அவளோட போன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? அம்மா என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக அவ வேணும்னே இப்படி எல்லாம் பண்றா. இதுக்கு முன்னாடி கூட பல தடவை அவ போய் சொல்லி என்ன ஆபீஸ்க்கு கூட்டு போக முயற்சி பண்ணிருக்கால. ஆனா இந்த வாட்டி இல்ல. இந்த வாட்டி நான் முட்டாள் ஆக மாட்டேன். ப்ளீஸ்மா. தயவு செஞ்சு இந்த சின்ன குழந்தையோட முகத்தை பாரு மோகன். பாவம், குஷி ரொம்ப பதட்டமா இருக்கா. இது எல்லாமே டிராமாமா. ராதாவுக்கு எதுவும் ஆகல. நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நேரத்துல பதுங்க அந்த ராதாவே இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. மோகனா பாருங்க. வீட்ல சூப்பரா டிராமா நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன். ஆனா ஆன்ட்டியும் தாமினியும் எங்க போனாங்க? ஸ்ட்ரேஞ்ச், யூ நோ. ஐயோ ராதா நீ எங்க இருக்க? ராதா
ப்ளீஸ் நில்லு ராதா. ராதா, நான் உன்னை போக விட மாட்டேன். உன்னோட வாழ்க்கையில நீ மட்டும் கிடையாது, உன் அன்பு செலுத்துற நிறைய பேர் இருக்காங்க. நீ அவங்கள விட்டு போக கூடாது. ராதா ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு ராதா. ராதா, நீ மட்டும் இப்ப போயிட்டேனா இந்த குடும்பம் மொத்தமும் சதறி போயிடும். நீ கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க. மோகனாலையும் குஷியாலையும் நீ இல்லாம வாழ முடியாது ராதா. உனக்கு தெரியாது நீ இந்த மாதிரி அரைகுறை வாழ்க்கையை வாழ்ந்து சாகுறது எவ்வளவு கஷ்டம்னு. நான் உன்னை இந்த மாதிரி அரைகுறை வாழ்க்கை அரைகுறை மரணத்துக்கு நடுவுல மாட்டிக்க விட மாட்டேன் ராதா. ராதா ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு ராதா. ராதா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப நான் ராதாவை எப்படி தடுப்பேன்? நான் என்ன பண்ண இவ போகாம இருப்பா? இவ போக முடியாம நான் தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல? இதுல இருந்து எப்படி நான் இவளை காப்பாத்துவேன்? இவ மட்டும் வாழ்க்கையில இருக்க நம்பிக்கையை விட்டுட்டானா அப்புறம் யாராலையும் காப்பாத்த முடியாது. பகவத்கீதை மேல கைய வச்சு சொல்றேன். கடவுள் கிருஷ்ணரை சாட்சிய வச்சு சொல்றேன். இந்த ராதா உண்மையாவே மோகனையாவ மனசார காதலிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி அம்மா இல்ல, இந்த மாதிரி அம்மா தான் வேணும். போராதா. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி தான் நீ மரண வாசப்படிக்கு போகணும். ராதா, என்னால ஏன் இந்த பூமியை விட்டுட்டு போக முடியலன்னு தெரியுமா? அந்த வெளிச்சத்துல என்னால ஏன் போக முடியலன்னு தெரியுமா? என் குடும்பத்தை விட்டுட்டு போகிற தைரியம் எனக்கு ஏன் வரலன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் ஆசை. அந்த ஆசையில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை ராதா. அப்போ என்கிட்ட வேற வழியும் இல்ல ராதா. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என் உடம்பு முழுக்க எரிஞ்சு நாசமா போச்சு. அப்ப என்னை காப்பாத்துறதுக்கு கூட யாருமே வரல. ஆனா உன் விஷயத்துல அப்படி கிடையாது ராதா. உன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. உன்கிட்ட நேரமும் இருக்கு. இத பாரு ராதா, நீ இந்த மரணத்துல இருந்து தப்பிக்க முடியும். ப்ளீஸ் நீ எங்க இருக்கன்னு சொல்லு ராதா. நாங்க எல்லாருமே உன்னை காப்பாத்துறதுக்கு வரோம். ப்ளீஸ் ராதா, சொல்லு ராதா. நீ இந்த மரணத்தை எதிர்த்து போராடணும் ராதா. ப்ளீஸ் நீ எங்க இருக்கன்னு சொல்லு. ப்ளீஸ் ராதா. எது யாகம்ன வர்த்தயம் ஜாதோ கர்மன திருத்தः மம வர்த்தமானோ வர்த்தந்தே மனுஷாஹ பார்த்த சர்வஷா. இது எல்லாம் கடவுள் கிருஷ்ணர் சொல்லிருக்கார். அவர் கூட தன்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமையெல்லாம் சரியா செய்யலனா இந்த உலகத்துக்கே அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம மனுஷங்க கூட அவர் காட்டுற பாதையில தான் போயிட்டு இருக்கோம். ராதா, கடவுளாலே தன்னோட கடமையை செய்யாம இருக்க முடியலனா மனுஷங்க நாம மட்டும் எப்படி செய்யாம இருக்க முடியும்? நீயும் உன்னோட கடமையை முழுமையா செஞ்சாகணும் ராதா.
உன்னோட கடமையை நீ முழுசா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் குஷியையும் மோகனையும் நீ விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. சொல்றது புரியுதா? குஷியையும் மோகனையும் நீ எங்கேயும் விட்டுட்டு போக கூடாது. ராதா, நமக்கு யார் மேலெல்லாம் ஆசை ஏற்பட போகுதோ அவங்கள நம்ம பிறப்புக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்துடுறோம். நாம எல்லாரும் பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு காரணத்தால இணைஞ்சவங்க. இந்த ஜென்மத்துல மோகன் மேலயும் குஷி மேலயும் நீ ஆசை வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்க. உன்னோட ஆசை, உன்னோட கடமை, இது எல்லாமே இன்னும் முடியவே இல்லை. ஆமா ராதா, அவங்க 2 பேர் மேல நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ அதை விட அதிகமா மோகனும் குஷியும் ஊ மேல அன்பு வச்சிருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி பாதிலேயே விட்டுட்டு நீ போக கூடாது ராதா. ராதா, ஒருவேளை நீ அந்த வெளிச்சத்துக்குள்ள போயிட்டனா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். மோகன் குஷியோட மனசு உடைஞ்சு போயிடும் ராதா. உன்னால அவங்க மனசை உடைக்க முடியுமா? உன்னால உன்னோட மோகனை தனியா விட்டுட்டு போக முடியுமா ராதா? குஷியை மறுபடியும் தாயில்லாத குழந்தைய உன்னால விட்டுட்டு போக முடியுமா? ராதா, சொல்லு ராதா. ராதா, ராதா, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ளீஸ் ராதா. குஷிக்கு கண்டிப்பா நீ வேணும் ராதா, ப்ளீஸ். மோகனைய வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். மோகனையாவுக்கு குஷிக்கும் நடுவுல இருக்க கசப்பு தன்மை அதை சரி பண்ணணும். இல்ல இல்ல, நான் என்னோட மோகனையாவையும் குஷியையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னால எங்கேயும் போக முடியாது. நான் போக மாட்டேன்.
நீ சாக கூடாது ராதா. குஷிக்காகவும் மோகனுக்காகவும் நீ உயிர் வாழணும். மோகனையா, குஷி, கீர்த்தி குஷியை கூட்டிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு போட்டு தூங்கவை. ராதா இப்ப வீட்டுக்கு வந்துருவா. ராதா வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ராதாவுக்காக நம்ம எல்லாம் எவ்வளவு கவலையா இருக்கும்னு அவளுக்கு தெரியும். மோகன், உனக்கு தெரியும்ல ராதா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. அவ நம்ம 2 பேரையும் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டா. அவளுக்கு தெரியும் அவ இல்லாம நான் ராத்திரி சாப்பிட மாட்டேன்னு. என்ன இப்படி பட்னியா இருக்க விட மாட்டாள அவ. அவளுக்கு நல்லா தெரியும் உன்னோட மெடிசனுக்கு டைம் ஆச்சு. உனக்கு மெடிசன் கொடுக்கறத அவ எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டா. அவ நல்லா இருந்திருந்தானா இது நேரத்துக்கு வந்திருப்பாளே. மோகன், ப்ளீஸ் ராதாவை கூட்டிட்டு வா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சிட்டல இப்போ. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நீ ராதாவை மீட் பண்ண, மறந்துடாத. அவ ஒண்ணும் நீ பிறந்ததுல இருந்து உன் லைஃப்ல இல்ல. ஆனா இந்த ஒரு வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. நீயும் மாறிட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நோ, நீ அதே ஓல்டு மோகன் தான். எல்லாரும் மாதிரியும் கோபத்து காட்டுற புடிவாதக்கார அண்ட் செல்ஃபிஷ். குஷி, உனக்கு என்ன தோணுது? ராதா உன் மேல அக்கறை காட்டலன்னு தானே? அப்பனா யோசிச்சு பார், காட்டுல இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து யார் உன்னை காப்பாத்துனதுன்னு. அன்னைக்கு ஸ்னேக் உன்னை கடிச்சப்போ அப்பா உன்னை யார் காப்பாத்துனாங்க? ராதா தானே? மோகன் அண்ணா, குஷிய போர்வெல்ல இருந்து யாரு வெளியே கொண்டு வந்தா? ராதா தானே? கீர்த்தி, அந்த பஸ் சம்பவம் எத்தனை பசங்களோட உயிர், குஷியோட உயிர் யார் காப்பாத்துனாங்க? ராதா தானே? எல்லாத்தையும் ராதா தான் பண்ணுவாள்ல. ஏன்னா அவளுக்கு கடவுள் ஆகணும்னு ஆசை, நான் ஒண்ணும் பண்ணல. என்ன, நான் ஒரு பிடிவாதக்காரன். ஒரு கோவக்காரன். நான் செல்ஃபிஷ் இல்ல. ஆனா நானும் உன் பொண்ணு தானே. உனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கோ அதே பிடிவாதம் எனக்கும் இருக்கு. ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, அப்புறம் லைஃப்ல நான் உன்கிட்ட எப்பவுமே பேசவே மாட்டேன். சரி, பேசாத போ. உனக்கு என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ தாராளமா செஞ்சுக்கோ. இனிமே நீயும் ராதாவும் விரிக்கிற வலையில நான் விழமாட்டேன். மோகன், போதுமா, ரொம்ப ஓவரா போயிடுச்சு.
செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு சாப்பாடு எடுத்து வை. ஒருவேளை ராதா இந்த வீட்டுக்கு வரலன்னா யாரும் சாப்பிடவே மாட்டீங்களோ? இந்த வீட்டையே ஒரு விளையாட்டாக்க வச்சு. மோகன் மோகன். மோகன் நில்லு. குஷி பாட்டி மோகனுக்கு புரிய வைங்க. நான் போய் சொல்லல பாட்டி.